வணக்கம் நண்பா, நான் உங்கள் செஞ்சி. இந்த வீடியோ எதுக்கோசம்னா, ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் மட்டும்தான் இந்த வீடியோவே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலையில் நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டில் காட்டிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் மேலேயும் இல்லை அவங்க பசங்க மேலேயே காட்டி என்ன பண்ணிடுறாங்க, அந்த ப்ரெஷரை அவங்க மேலே காட்டி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு வேலை மேலேயும் பிரச்சனையாக தான் இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனையாக இருக்கும். 2 சைடும் நிம்மதி இல்லாமல் போய்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே யாருக்கு தரம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக ப்ரெஷர்னு ஒன்று இருக்க தான் செய்யும். நீங்கள் வேலை கண்டிப்பாக நல்லா செஞ்சாலும் சரி, 100% செஞ்சாலுமே அங்கே சில நசங்க இருக்க தான் செய்யும். இப்போ மேனுஃபேக்சர் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, அங்கே பிரச்சனைகள் எல்லாமே இருக்கவே இருக்காது. அந்த ப்ரெஷர் தூக்கி நம்ம வீட்டு மேலே காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது ஏன் நடக்குதுன்னா, நம்ம கூட ஒரு பலமான இருந்தோன்னா அவன் கூட மோத மாட்டான். நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளால் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம்னா அவனை மேலே தான் நம்ம சண்டை போடுவோமே. ஏன்னா அங்கே வேலையில் அவங்கள எதுவுமே கேட்க முடியல, கேள்வி கேட்க முடியல, நம்ம வீட்டு ப்ராப்ளம்ஸ்னால எதுவும் பேச முடியாமல் அவங்க வேலை செஞ்சிட்ருப்போம். அதனால் என்ன பண்ணால், நம்ம வீட்டிலே யாரெல்லாம் ரொம்ப ஒரு பலவீனமாக இருக்காங்களோ நம்ம ஒய்ஃப் மேலேயோ பசங்க மேலேயோ அந்த கோவத்தில் காட்டுறாங்க. அது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் வீட்டில் ஃபேமிலியில் பிரச்சனையாகிடும். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, கம்பெனி நடக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ளே பேசாதீங்க. ஏன்னா அங்கே நடக்கிற ப்ராப்ளம்ன்றது எக்ஸாம்பிள் ஒரு எப்படி சொல்லணும்னா, நம்ம சில்பில் ஒட்டின சாணி போல். அது நம்ம மெரிச்சிட்டோம்னா அது அப்படியே வீட்டுக்குள்ளே போட்டுன்னு வந்துடுமா? இல்லை, அது வெளியே கட்டி வச்சுட்டு வந்துடும்ல. அது போல் தான் நம்ம வேலை செய்கிற இடத்துல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாருக்கும் பிரச்சனை. நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்தவங்களேன், இப்போ கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் சொல்கிறோமே, இல்லை வேறு என்ன ஜாப் இருந்தாலுமே அங்கேன்னு ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். வேலைனால பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம அது எப்படி அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், ஒரு வேளை கம்பெனியில் எதனா பிரச்சனை நடந்தால் கூட அந்த பிரச்சனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி அதை கொண்டு போகலாம் அடுத்த லெவலுக்கு, நம்ம பிரச்சனை வராமல் நம்ம அங்கே என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண பார்க்கணும். அப்படி நீங்கள் இல்லை, எனக்கு நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் எனக்கு அங்கே ப்ரெஷராக இருக்குது, எதுவுமே ப்ராப்ளமாக இருக்குன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்போ என்ன பண்ணணும், அன்றைக்கி ரொம்ப ஒரு கெட்ட விஷயமா நடக்குது, எதனா ஒன்று யாருன்னா திட்டிடுறாங்க கம்பெனியில், என்ன எதனா ப்ரெஷராக இருக்குன்னா அந்த கோவத்தை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. எதுனா ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கான பிடிச்ச பாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சுட்டு வீட்டுக்கு ரிலாக்ஸாக வாங்க. அந்த ப்ரெஷரை ஒய்ஃப் மேலேயோ பசங்க மேலேயோ காட்டாதீங்க. இந்த விஷயமும் பேசணும்னு நினச்சேன். அதே போல் இல்லை ஒய்ஃபுங்களாம் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போது 6 நாள் அவர் வேலை செஞ்சுட்டு வாரத்தில் 1 நாள் தான் கிடைக்குது. அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த வாரத்தில் நைட்டில் சரியாமல் தூங்காமல் வேலைக்கு போயிருக்கலாம். அன்றைக்கி அந்த 1 நாள் தான் அந்த டைம் ரெஸ்ட் டைம். அந்த டைமில் என்னை வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க சண்டை போட்டோன்னா அது 2 பேருக்குள்ளே சண்டை ஆகும், அது மன கஷ்டமாகும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில். இப்போது வாரத்தில் சரி ஒரு மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னா அதில் 2 இல்லை 3 ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் வேலைக்கு போய்ட்டு அந்த 1 நாள் நல்லா ரெஸ்ட்டு எடுத்துங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை 2 ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிங்கன்னா, அவங்கள எங்கன்னா வெளியே கூப்பிட்டு போகணுங்க. அப்படியே ஒரு ஷாப்பிங்னு சொல்ல, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோயிலுக்கோ இல்லை பார்க்குக்கோ இல்லை ஒரு பீச்சுக்கோ அதுமாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு 2 பேருக்குள்ளே சமாதானமாக நிறைய விஷயங்களை பேசுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இதுமாரி விஷயம்லாம் பண்ணும்போது வீட்டில் மோஸ்ட்லி சண்டைலாம் வரவே வராது. இதுமாரி விஷயம்லாம் ஏன்னா மெஜாரிட்டியாக பார்த்தா இதுமாரி விஷயம்னால தான் நிறைய வீட்டில் சண்டைங்க வரும். இப்போது ஹஸ்பண்ட் 6 நாள் வேலைக்கு போய்ட்டு 1 நாள் ரெஸ்ட் எடுத்தாருன்னு வச்சுங்களேன், அந்த டைமில் அவங்கள எங்கன்னா வெளியே கூட்டின்னு போகணுன்ட்டு அந்த ப்ரெஷர் கொடுத்து அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு போகிறது. இதனால் என்ன ஆகும்னா, என்ன இது நம்ம 6 நாள் வேலை செஞ்சு அந்த 1 நாள் நம்மளுக்கான ரெஸ்ட்டு கிடைக்கலன்ட்டு அவர் கோவப்படுறதும், பதிலுக்கு இவங்களும் கோவப்படுறது, அந்த 1 நாள் என்னை கூட்டின்னு போக மாட்டேன்ட்டு. 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால் இவர் கஷ்டப்படுறாருன்னா நம்ம அந்த 1 நாள் அவருக்காக நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். 2 பேருமே ஏட்டிக்கு போட்டியாக பண்ணிட்டு தான் அந்த பிரச்சனை சமாதானமாக 2 பேருக்குள்ளே சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. 4 ஞாயிற்றுக்கிழமைனா இல்லை ஒரு அதே போல் ஹஸ்பண்டுக்கும் சில விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம ரெஸ்ட்டு எடுக்கிறோம், தப்பு இல்லை.
அது வந்து நம்ம ரெகுலராக செய்யணும். அதே போல் அவங்கள கூப்பிட்டாங்கன்னா இப்போ 4 ஞாயிற்றுக்கிழமைனா அதில் 3 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவங்கள எங்கன்னா வெளியே நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதே வந்து லைஃப்பை வந்து ஓரளவுக்கு நம்ம என்ஜாய் தான் பண்ணணும். ஏன்னா வந்து வேலைன்னு இருந்தேன்னா குடும்பத்தை வந்து கவனிக்க முடியாது. லாஸ்ட்டுக்கு பணத்தை மட்டுமே நோக்கிட்டு போயிருந்தோன்னா நம்ம லைஃபு எதுக்கு வாழ்கிறதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ 3 ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் எடுத்துங்க. அட்லீஸ்ட் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவங்கள வெளியே நல்லா கூட்டின்னு போங்க. 2 பேர் கூப்பிட்டு மனசை விட்டு பேசுங்க. என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை ஒருத்தர் பேசி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை நல்லா நடத்துங்க. ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா இது வந்து மெஜாரிட்டியாக நான் நிறைய பேர் லைஃப்பில் பார்த்ததை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதுக்கான ப்ராப்ளமும் இதுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இது போல் நிறைய விஷயம் இருக்குது. இந்த விஷயம் இல்லை, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கட்டும்னால தான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நான் அடுத்த பார்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நான் உங்களால் முடிஞ்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அதுக்கோசம் தான் இந்த வீடியோவே.